நமக்கு டேஸ்ட் இருக்கணுங்க. அப்படி இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் நாட்டு ரகமாக இருக்கணும். இது நாட்டு ரகம். நான் ரெக்கமெண்ட் பண்ணல, நல்லா இருக்குங்க, அவ்வளோதான். வணக்கம்ங்க. ஒரு சின்ன பதிவுங்க. என்ன பதிவுனா, நாட்டு முருங்கையிலே குட்டை முருங்கை, மூலநூறு குட்டம்பாங்க, அது கிடையாது. இது நம்ம எங்கள் பக்கத்து உள்ள குட்டை முருங்கை. காய்ப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். வருஷத்தில் 3 டைம் காய்க்கும். 2 டைம் நல்ல காய்ப்பு இருக்கும், ஒரு டைம் கொஞ்சம் இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுக்கு மேலே வராதுங்க. பாருங்க, அவ்வளோதான் காய். கரெக்டாக 1/2 அடி, இதுக்கு மேலே காய் வராதுங்க. எவ்வளோ காய் இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு டைமும் தலைவர் இப்படி தான் காய்ப்பார். முருங்கையை பொறுத்தவரையும் உங்களுக்கு காய் வேணும்னா மரத்தை காய்ச்சலாக வச்சுருக்கணும். முருங்கை கீரை வேணும்னா தண்ணி விட்டுக்கலாம். காய்ச்சலாக இருந்ததுன்னா முருங்கை நல்லா காய்க்கும். அதான் ஒரு மைனஸ் ப்ளஸ்ஸு. உங்களுக்கு எப்படி இருக்கோ இடத்துக்கு தகுந்தாப்புல அது பயன் கொடுத்துரும். காய்ச்சலாக தண்ணி இல்லாமல் இருந்ததுன்னா முருங்கை அதிகமாக இருக்கும். 4 வருஷம் இருக்குல்லம்மா, முதல்ல நான் இங்கே வரும்போது வச்சது 4 வருஷத்து மரம் அது. இது நம்ம மற்ற மண்ணை விட நம்ம மண்ணில் கொஞ்சம் வளர்ச்சி கம்மி. ஏன்னா கொஞ்சம் சுண்ணாம்பு அதிகம், அதனால் வந்து வளருது. இருந்தாலும் மற்ற மண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த அடிப்பாக இன்னும் கொஞ்சம் பெருத்திருக்கும். இவ்வளோ காற்று அடிக்குது போகுது. ஒரு டைம் கூட கிளம்ப புரிஞ்சதில்லை. இந்த இடத்துடைய சைஸே இவ்வளோதாங்க. இப்போ முருங்கையை காட்டிடுமாம்மா, இவ்வளோதாங்க. 6 அடி 3/4 அடி வரும்னு வச்சிங்களேன். பாருங்க, இப்படி தான் இருக்கும். இதே அறுத்து சாப்பிட்லாம். இதுதான் கரெக்டான இது நான் தஞ்சாவூர் பக்கத்து சந்தை போட்டிருந்தார். அப்போ எடுத்துகிட்டு போன இந்த முருங்கையை அந்த பக்கத்து உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க, முத்தையை கொண்டு வந்திருக்க முத்தின முருங்கா அப்படின்றாங்க. நம்ம மக்கள் வந்து பாருங்க, இதை விட மார்க்கெட்டில் இந்த மாதிரி வர்றத பார்த்து இதுதான் பிஞ்சுன்னு நினச்சிக்கிறாங்க. நல்ல பிஞ்சுங்க பாருங்க, எவ்வளோ சோறு இருக்கு பாருங்க. நல்லா மாவு மாதிரி இருக்கும். யாழ்ப்பாண முருங்கை வச்சிருக்கிறேன், ஆனால் அது டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு அதை விட இதுதான், இது அடிச்சுக்க வேற முருங்கைக்காய் கிடையாதுங்க. நான் பார்த்த வரையும் இந்த குட்டை முருங்கை தான் அடிபொலியாக இருக்குது. காய்ப்பும் சரிங்க, நல்ல காய்ப்பு இருக்கும். வருஷத்தில் 3 டைம் காய்க்கும். 2 டைம் காய்ப்பு நல்லாயிருக்கும், ஒரு டைம் காய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் காய் விடாது, இப்படி தான் சலங்கையாக பிடிக்கும். இப்போ வந்து உயரம் குறைவாக இருக்குது, அதனால் வந்து வெயிட்டு கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. அந்த அளவுக்கு உள்ள நல்லா சதக்கட்டு. இதை ஏன் இப்படி விட்டுருக்குறேன்னா, நம்ம வந்து பொடி கொடுக்கறதுக்காக வச்சுருக்குறோம். அது இல்லாமல் நமக்கு சித்த வைத்தியத்தில் வந்து நம்மக்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, முருங்கை விதை கேட்பாங்க. அதனால் வந்து நம்ம முருங்கை காயாக கொடுக்கறத விட முருங்கை விதையாக கொடுத்தா நமக்கு வந்து இன்னொரு மடங்கு லாபம். ஒரு 400 ரூபாய்க்கு போகிற ஒரு முருங்கைக்காய் போதுங்கிறத நமக்கு ஒரு 600 ரூபாய் 700 ரூபா கிட்ட போகும். அதனால் அப்படியே விட்டுறது. ஆனால் இது வந்து இதுதான் சாப்பிட்ற ஸ்டேஜ். முருங்கையை காட்டிடுமா, பாருங்க. 1 2 3 4 5 6 செடி முருங்கை தான் நல்லா காய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ மார்க்கெட்டில் வர்றது இந்த அவ்வளோ நீளம் வருது. சாப்பிட்டு பார்த்தா வாயில் வைக்க முடியல. அது என்னன்னு எனக்கும் தெரியல. எல்லாரும் வீட்டுக்கு ஒரு முருங்கை வைங்க. வீட்டுக்கு ஒரு முருங்கை, நம்மாழ்வார் சொல்கிற மாதிரி வீட்டுக்கு ஒரு முருங்கை செடி வைங்க. ஆனால் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ரகத்தை தேர்ந்தெடுத்து வைங்க. ஒரு டைம் சாப்பிட்டோம்னா அடுத்த டைம் நம்மக்கிட்ட வந்து காய் மறுபடியும் வந்து வாங்கிட்டு போவாங்க. இது நம்ம வந்து விற்பனை ரீதியாகவும் இந்த குட்டையை வைக்கலாம், நல்லா இருக்கும். நல்ல காய்ப்பும் இருக்கும். ஏன்னா சும்மா இருக்கும்போது வீடியோ போட்டால் உங்களுக்கு புரியாது. காய்ப்பு இருக்கும்போது போட்டால் மட்டும்தான் உங்களுக்கும் ஒரு புரிதல் ஏற்படும், நீங்களும் வைக்க பார்ப்பீங்க. இந்த நாற்று மட்டும்தான் நான் கொடுக்குறேன், வேறு எதுவுமே நான் கொடுக்கல. அதை எப்படி இருக்குன்னு கேட்குறேன். டேஸ்ட்டாக இருக்க தெரியுது. மாவு மாதிரி இருக்குமா, எப்படி இருக்கும்? சதக்கட்டு இருக்கும் இதுல. மற்ற முருங்கைக்காயில வந்து சதக்கட்டு கம்மியா இருக்கும், இது கொஞ்சம் நல்லா சதக்கட்டு இருக்கும், ருசியா இருக்கும் கொஞ்சம். முருங்காவும் நல்லா முத்த விட்டா இருக்கலாம், கொஞ்சம் நல்லா முத்த விட்டா இருக்கலாம். பிஞ்சு பார்க்க நமக்கு முத்த மாதிரி தெரியும். தஞ்சாவூர்ல எடுத்துட்டு போனப்ப முத்தன்னே சொன்னாங்க. தாயகம் விஜய் சந்தை போட்டிருந்தார், அப்போ போயிருந்தேன். அப்போ முத்தன்னாங்க. நான் சொல்லியே கொடுத்தேன், நீங்க சாப்பிட்டு பாருங்க, இல்லையா
நம்பர் கூட வாங்கிட்டு போங்க, ஜிபேல நான் திருப்பி பண்ணி விட்டுறேன் அப்படின்னு. அதனால இந்த மாதிரி ரகமாக தேர்ந்தெடுத்து வைங்க. பயிர் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் வந்து இது ஒரு 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் தாராளமாக வைக்கலாம். இல்லை ஊடு பயிர்லையும் இதை போடலாம். நல்ல காய்ப்பு இருக்குது, வருஷத்தில் 3 டைம் காய்க்குது. இல்லை அதுக்கு மேலே காய் வேணும்னா நீங்கள் வேறு ரகத்தை தேர்ந்தெடுத்து போய்க்குங்க. ஆனால் ருசிக்கு வேணும்னா இந்த ரகத்தை தேர்ந்தெடுத்து போங்க. இதை நான் 4 முருங்கை 10 ரூபாய்க்கு கொடுப்பேன். 4 தான் கொடுப்பேன். 4 முருங்கைக்காய் 10 ரூபா. அப்பார்ட்மெண்ட் போவேன், கட்டி கொண்டு போனோன்னா இந்த முருங்கைக்காய் அடுத்த டைம் வரும்போது கேட்பாங்க நம்மக்கிட்ட. இது ஒரு பதிவாக போடணுன்னு தோணுச்சு, பதிவாக போட்டாச்சு. முருங்கையை பார்த்துங்க, கிட்டத்தட்ட ஒரு 500 காய்க்கு மேலே தான் வரும் பறிச்சனா. இது வந்து நம்ம சித்த வைத்தியர்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து முருங்கை விதையாக கேட்பாங்க, இது வீரியம் அதிகமாக இருக்குது அப்படின்னு. அதனால் வந்து நமக்கு இதை கொண்டு போய் போட்டோம்னா ஒரு 400 ரூபா வரும்னு வச்சு இங்கே ஒரு கணக்குக்கு சொல்கிறேன். இது நான் விதையாக கொடுக்கும்போது நான் ஒரு 800 ரூபாய் 700 ரூபாய்க்கு நான் கொடுப்பேன். அப்படி இருந்தும் பூக்கள் இருக்குது பாருங்க. பாருங்க பிஞ்சு இன்னும் வைக்கிறாங்க, காட்டுமா, அதையும் பதிவு பண்ணிடுவோம். இதான் பாருங்க, தெரியுதுங்களா? 1 2 இப்போ அடித்த காற்று செக்கையாக அடிச்சுது, பூக்கள் பூரா கொட்டிடுச்சு. இப்போ மறுபடியும் பூ வைக்குது. பாருங்க காயும் இருக்குது, நமக்கு அடுத்து பூக்கள் வச்சு பிஞ்சும் வைக்குது. என்னை பொறுத்தவரையும் இந்த ரகம் சூப்பரான ரகங்க. நமக்கு டேஸ்ட் இருக்கணுங்க, அப்படி இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் நாட்டு ரகமாக இருக்கணும். இது நாட்டு ரகம், நாட்டு ரகத்தில் குட்டை ரகம். ரெக்கமெண்ட் பண்ணல, நல்லா இருக்குங்க, அவ்வளோதான். நன்றி, வணக்கம்ங்க.